ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ருமேனியன் தமிழன். ருமேனியன் பற்றி தகவலை தெரிஞ்சுக்கோமா அந்த ருமேனியன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நாம் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ருமேனியன் பற்றிய தகவலை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இங்கே வந்து சிபியூவில் வந்து ஒரு இந்தியன் ஷாப் ஒன்று இருக்குது. அந்த இந்தியன் ஷாப்பை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த இந்தியன் ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, நம்ம வந்து அங்கே போய்ட்டு என்ன மாதிரியான ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது இருக்க இடம் வந்து எப்படி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சிபியூவில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நேராக நமக்கு வந்து ஒப்போசிட்டில், அதாவது நேராக வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபார்மசி ஒன்று ஆகப்படும். அந்த ஃபார்மசி வந்து இங்கே இருக்குது. இந்த உங்களுக்கு விளங்குமா இருக்கும். இந்த ஃபார்மசி இருக்குது இங்கனைக்கு. இந்த ஃபார்மசிக்கு சரியாக இந்த ஃபார்மசியோட உங்களுக்கு விளங்கும். இந்த ஃபார்மசியை ஒட்டி இங்கே இருக்கிற அந்த ஃபார்மசியோடு ஒட்டி அதை கொஞ்சம் தள்ளி போகணும்னு சொன்னால் அங்கால அந்த கடை இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன், கேமராவை திருப்பி காட்டுறேன். இந்த பாருங்க இருக்குது இந்த ஃபார்மசி. இந்த ஃபார்மசியோட கொஞ்சம் இங்கால தள்ளி வந்தோம்னு சொன்னால் இந்த கடை இருக்குது. இங்கே கீழே இருக்குது அந்த கடை இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்தியன், ஸ்ரீலங்கா, நேபாள், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம், பங்களாதேஷ் அப்படிங்கிற எல்லா. ஸோ நீங்கள் வந்து சிபு சைட்லேருந்து, சிபு சென்டர்லேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் தான் வரணும். இந்த ரோட்டில் இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரோட்ஸ் இருக்குது நீங்கள் போகிறதுக்கு. இந்த ரோட்டில் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ரோட்ஸ் இருக்குது. சிபு சென்டர்லேருந்து இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியே வந்தீங்கன்னா இப்படியே நடந்து வந்து இந்த கலர் லைட் ஒன்று வரும். கலர் லைட்டை தாண்டி இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து டிரான்ஸ்லெவனியா பேங்க் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, மகேஜின் ஒன்று இருக்குது. இந்த மகேஜினுக்கு நேராக ஒரு இருக்க ரோடு தான். இந்த ரோட்டில் அப்படியே நேராக போனீங்கன்னு சொன்னால் முன்னாடி அந்த ஃபார்மசி வரும். இந்த ரோட்டில் அப்படி நேராக போனீங்கன்னு சொன்னால் முன்னாடி அந்த ஃபார்மசி வரும். அந்த ஃபார்மசிக்கு அடுத்த கடை தான் அந்த ஷாப் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சாமான்களை வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து எடுத்துக்கொள்ள முடியும். நல்லா பார்த்தீங்க, இதுதான் அந்த ரோடு. அங்காலேருந்து நேராக வந்தோம்னு சொன்னால் இங்கால இந்த ரோடு இருக்குது. நிறைய ரோட்ஸ் இருக்குது. அங்கால பக்கமும் போகலாம், இங்கால பக்கம் போகலாம். உங்களுக்கு வந்து 2 ரோடு, அதாவது காராக்கிட்டேருந்து வர்றவங்களுக்கும் இங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து வர்றவங்களுக்கும் ஈஸியானது. நீங்கள் காராவில் இறங்குனீங்கன்னு சொன்னால், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னு சொன்னால் அந்த ரோடை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சென்டருக்கு வந்தீங்கன்னு சொன்னால், சென்டர்லேருந்து இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோடை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து இந்த கடைக்கு நீங்கள் போகலாம். அதுக்கு தான் தெளிவாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. தேவையானவங்க வந்து இங்கே சிபியூவில் இருக்கிறவங்க தேவையானவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸில் வந்து எடுத்துக்கலாம். அவருடைய கான்டாக்ட் நம்பர் இங்கே போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வேணுமா இருந்தால் இந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து சாமான்களை வாங்கி கொள்ள முடியும். என்ன மாதிரி ப்ரைஸ் அப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து உள்ளால் போயிட்டு பார்ப்போம். இதுதான் என்ட்ரன்ஸ். அவங்க வேலை செய்கிறாங்க, கொஞ்சம் சாமான்களை போட்டு கொண்டிருக்கிறாங்க. நான் இப்போ அவங்கள்ட்ட கதைச்சேன் நான். இது வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஷாப்னு சொல்கிறீங்கள, சாதாரண ஒரு சின்ன ஒரு ரூம்ஸ்குள்ளே தான் அவங்க வந்து இந்த கடையை வந்து செஞ்சு கொண்டு போகிறாங்க. இங்கே இருக்க ஃபுல்லாகவே இருக்கிறது வந்து இந்தியன், பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா இருக்க எல்லா ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து சாமான்களை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ள முடியும். இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் தேவையான ஐட்டங்கள், நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டங்கள் அவ்வளவும் இருக்குது. ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தேவையான ஐட்டங்கள்ஸ் வந்து இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே வந்து வாங்கி கொள்ளலாம். எல்லாமே பெரிய ப்ரைஸ் ஒன்றும் இல்லை. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து 10 15 25 இதுக்குள்ளே தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சாமான்கள் இருக்குது. பிக்கல் ஐட்டங்கள், அதே மாதிரி கீ ஐட்டங்கள், அதுகளுக்கு வந்து கொஞ்சம் கீ எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட. இந்த கீ வந்து 55 ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கீ வந்து நல்ல ஒரிஜினல் இந்தியன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிக்கல் இருக்குது, குலப் ஜாமுன் இருக்குது, இந்த உங்களுக்கு இருக்குது குலப் ஜாமுன் இருக்குது, அமலா ஆயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டங்கள்ஸுமே இருக்குது. இங்கே இது அமலா ஆயில் வந்து 16 மில்லி. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே எடுத்துக்கொள்ள முடியும். இங்கே இருக்க அவுள் இருக்குது. எல்லாருமே தமிழாக்கள் நிறைய பேர் நம்ம விரும்பி சாப்பிட்றது அவுள் இருக்குது. நம்ம வந்து தெரிந்த அதை எப்படி சாப்பிட்றேன்ட்டு அதை எடுத்துக்கலாம். பப்படம் இருக்குது, பப்படம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் பப்படம். எல்லாமே பெரிய ப்ரைஸ் ஒன்றுமே இல்லை. எல்லாமே 15 12 இந்த அளவுக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்காண்ட இதுவும் இருக்குது, தேங்காய் பால் பவுடரும் இருக்குது. உங்களுக்கு விளங்குமா இருக்கும். இங்கே தேங்காய் பால் பவுடர் உங்களுக்கு தேவையானவங்க வந்து எடுத்துக்கலாம். இங்கால பிக்கல் இருக்குது, இங்கால ஜூஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே, இந்த ஜூஸ் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு. இது பிக்கல் இருக்குது, ஊறுகாய் அதுகள் இருக்குது. அதே மாதிரி இங்கேலாம் வந்து ஐட்டங்கள் எல்லாமே இருக்கிறது வந்து கொச்சிக்காத்தூள்,
கடுகு இந்த மாதிரியான ஐட்டங்கள்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே எடுத்துக்கலும். கட்டர் தூள் இதில் இருக்கிறது வந்து கட்டர் தூள், இது வந்து கொச்சிக்கா, பட்டை கொச்சிக்கா, எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருக்குறாங்க. கரம் மசாலாலேருந்து எல்லாமே இருக்குது. எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா, பிரியாணி மசாலா இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையானவங்க வந்து இங்கே வந்து வாங்கிக்கொள்ள முடியும். இவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நான் கொஞ்சம் சாமான்கள் எடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு விளங்கமாக இருக்கும். பிக்கல் இது வந்து 25 ரூபா, இது வந்து 25 ரூபா. இது அமலா ஆயில் எடுத்தோம், இது வந்து 16 ரூபா. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச புளி பேஸ்ட் வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க. இது புளி பேஸ்ட் வந்து 12 ரூபாயாம். இது வந்து 15 ரூபா. பப்படம் 12 ரூபா பப்படம். இங்கிட்ட நாங்கள் பிரியாணி மசாலா ஒன்று எடுத்தோம். மெயினாக நாங்கள் வந்து இங்கே கடைக்கு வந்ததே வந்து மெயினாக வந்து என்ன எடுக்கன்னு கேட்டால் பாஸ்மதி ரைஸ் எடுக்க தான் நாங்கள் வந்தோம். பாஸ்மதி ரைஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ அதனால் பாஸ்மதி ரைஸ் நமக்கு இன்றைக்கி இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து தான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இங்கே சிபியூவில் இருக்கிறவங்க தமிழ் ஆக்களாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தேவையான சாமான்கள் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலும். இது வந்து ஒரு பெரிய ஷாப் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நார்மலாக செஞ்சு கொண்டு போகிறாங்க. இந்தியன் பீப்புள் தான் செஞ்சு கொண்டு போகிறாங்க, உங்களுக்கு விளங்குமா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சாமான்களை வந்து உங்களுக்கு தேவையான சாமான்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். வர்ற ரோட்ஸையும் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் என்ன லொக்கேஷனையும் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லொக்கேஷனையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விருப்பமானவங்க வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து சாமான்கள் எடுத்துக்கலாம். லூஸ்லேயும் எடுத்துக்கலும், பேக்கெட்லேயும் எடுத்துக்கலும், எல்லா விதமான ஐட்டங்கள்ஸும் இருக்குது. தேவையானவங்க வந்து இந்த ஐட்டங்கள்ஸ் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். பாய்.